மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சேதுபதி மேல்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் குணசீலன் என்பவர் தேர்தல் நடத்தும் அலுவலராக இருந்தார். அவர் காவி நிறத்தில் முண்டாசு அணிந்திருப்பதாகவும் வாக்கு செலுத்த வந்த மக்களிடம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு வாக்கு செலுத்தும்படி கூறியதாகவும் திமுக நிர்வாகிகள் புகார் அளித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் குணசீலன் வாக்குச்சாவடி மையத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டு மாற்று அலுவலர் பணியமர்த்தப்பட்டார். மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆரப்பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளி வாக்குச்சாவடியில் மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி மற்றும் அவரது கணவர் பொன்வசந்த் வாக்களித்தனர். அப்போது தங்களது உடையில் சிபிஎம் கட்சியின் சின்னமான அரிவாள் சுத்தியல் நட்சத்திர பேட்ஜ் அணிந்து வாக்கு செலுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் வாக்குச்சாவடியில் திமுகவினர் பல்வேறு முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக பாஜகவை சேர்ந்த நாகராஜ் என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். வாக்களிக்கும் இயந்திரத்தில் முதலில் இருந்த பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் படத்தை கடைசியாக கொண்டு சென்று உள்ளதாகவும் திமுகவினர் வாக்குச்சாவடிக்குள் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே வாக்குச்சாவடி மையத்தில் திமுக நிர்வாகியை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திர ஆபரேட்டராக பணியாற்ற அனுமதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இறையூர் அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு வாக்குப்பதிவு இயந்திர ஆபரேட்டராக திமுக ஐடி விங் நிர்வாகியான வெளியூரைச் சேர்ந்த சக்திவேல் என்பவர் பணியாற்றியதாக கூறப்படுகிறது. இதை அறிந்து அதிமுக நிர்வாகிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நபர் தப்பியோடியுள்ளார். தகவல் அறிந்து சென்ற புவனகிரி அதிமுக எம்எல்ஏ அருண்மொழிதேவன் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.